ஜபத்தோட இந்த புத்தகத்தை வாசிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதிகாரம் 19. நரகத்தின் தாடைகள். மறு நள்ளிரவு நானும் இயேசுவும் நரகத்தின் தாடைக்குள்ளே நடந்து சென்றோம். இயேசு, மகளே, கிட்டத்தட்ட நாம் பாதாளத்தை முழுவதும் கடந்து பார்த்துவிட்டோம். நரகம் முழுவதையும் நான் உனக்கு காட்ட மாட்டேன், ஆனால் உனக்கு காட்டியதை உலகுக்கு செல்ல விரும்புகிறேன். நரகம் உண்மை என்றும் இந்த அறிவிப்பு உண்மை என்று சொல் என்றார். ஒரு சிறிய பள்ளத்தாக்கை பார்த்தோர் போல அமைந்த ஒரு குன்றின் மேல் நாங்கள் நின்றோம். குன்றின் பக்கவட்டில் குவேல் குவேலான வரிசையாய் மனித ஆத்துமாக்களை கண்டேன். அவர்களுடைய அழுக குரலை என்னால் கேட்க முடிந்தது. பலத்த சத்தங்கள் அவ்விடத்தை நிரப்பின. இயேசு என்னிடம், மகளே, இதுதான் பாதாளத்தின் தாடை. நரகத்தின் வாய் திறக்கும் போதெல்லாம் இந்த பலத்த சத்தத்தை நீ கேட்கலாம் என்றார். இந்த ஆத்துமாக்கள் தப்பி செல்ல முயற்சித்தும் முடிவே இல்லை, ஏனெனில் அவர்கள் நரகத்தின் பக்கவாட்டிலே பாதிக்கப்பட்டிருந்தனர். இயேசு பேசிக்கொண்டிருக்கும் போது கரிய உருவங்கள் எங்களை கடந்து கீழே அக்குன்றின் அடியிலே தொப்ப தொப்ப என விழும் சத்தம் கேட்டது. பிசாசுகள் பெரிய சங்கிலியினாலே ஆத்துமாக்களை இழுத்து கொண்டு சென்றன. இவைகள் இப்பொழுது பூமியிலே மரித்தவுடன் இங்கு நரகத்திலே வந்து சேருகிற ஆத்துமாக்கள். இச்செயலை இரவும் பகலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது என்றார் இயேசு. திடீரென்று அவ்விடத்தில் அமைதி நிலவியது. இயேசு, மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன். பூமியில் உள்ள மக்களுக்கு நீ நரகத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன் என்றார். நரகத்தின் தாடையிலே பக்கவட்டில் இருந்த தூள் வழியாக தாடையின் பகுதியை பார்த்தேன். வேதனையினாலும் சித்திரவாதையினாலும் வரும் அழுகை அங்கிருந்து வந்தது. இது எப்போது முடியும் என அதிசயித்தேன். இவை எல்லாவற்றிலுமிருந்து ஓய்ந்திருக்கும் போது நான் சந்தோஷமாய் இருப்பேன். திடீரென நான் காணாமல் போய்விட்ட உணர்வு எனக்கு வந்தது. அது எப்படி வந்ததென்று எனக்கு தெரியாது. ஆனால் இயேசு அங்கு இல்லை என்ற உணர்வு என் உள்ளத்துக்கு நன்றாய் தெரிந்தது. நான் துக்கமடைந்தேன். அவர் இருந்த இடத்தை நோக்கி திரும்பிய போது நிச்சயமாய் இயேசு அங்கே இல்லை என்பதை உணர்ந்தேன். ஐயோ, இல்லை, மறுபடியும் வேண்டாம் இயேசுவே, நீர் எங்கே இருக்கிறீர் என கதறினேன். இதை பற்றியான முழு விவரமும் 10ஆம் அதிகாரத்தில் உள்ளது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனை பார்த்து கொள்ளவும். நீங்கள் படிக்கப் போவது உங்களை பயமுட்ட போகிறது. நீங்கள் விசுவாசிக்கும் அளவும் அது உங்களை பயமுறுத்த விரும்புகிறேன். உங்கள் பாவங்களை விட்டு அந்த பயங்கரமான இடத்துக்கு நீங்கள் போகாதிருக்க வேண்டும் என விரும்புகிறேன். இது வேற யாருக்கும் நடக்கக்கூடாதென விரும்புகிறேன். நான் உங்களை நேசிக்கிறேன். காலம் கடந்திட முன் நீங்கள் விழித்து கொள்வீர்களான நம்புகிறேன். இதை படிக்கிற நீங்கள் கிறிஸ்தவராய் இருந்தால் உங்கள் ரட்சிப்பை குறித்து நிச்சயத்தோடு இருங்கள். கர்த்தரை எந்த நேரமும் சந்திக்க ஆயத்தமாய் இருங்கள். சில நேரங்களில் மனம் திரும்ப அவகாசம் இல்லாமல் போய்விடும். உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கிறதாயும் உங்கள் விளக்கு எண்ணெய் நிறைந்ததாயும் வைத்திருங்கள். நீங்கள் அறியாததால் ஆயத்தமாய் இருங்கள். நீங்கள் மறுபடியும் பெறவாதிருந்தால் யோவான் 3:16-19 வாசித்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் இந்த வேதனை நிறைந்த இடத்துக்கு போகாமல் காப்பாற்றுவார். நான் இயேசுவை கூப்பிட்டு கொண்டே அவருக்காக இருபுறமும் பார்த்து கொண்டு அக்குன்றின் சார்விலே ஓடினேன். சங்கிலியுடன் இருந்த ஒரு பெரிய பிசாசு என்னை நிறுத்தியது. சிரித்து கொண்டே என்னிடம், நீ எங்கும் தப்பி ஓட முடியாது. பெண்ணே, உன்னை ரட்சிக்க இயேசு இங்கே இல்லை. இனி நீ வரும் காலம் முழுவதும் நரகத்தில் தான் இருக்க வேண்டும் என்றது. ஐயோ, வேண்டாம், என்னை போகவிடு என்றேன். என் முழு பலத்தோடும் போராடினேன். ஆனால் விரைவில் சங்கிலியால் கட்டப்பட்டவளாய் தரையிலே தள்ளப்பட்டேன். அப்படியே கிடந்தபோது விசித்திரமான அழுக்கான படலம் என் உடல் முழுவதையும் சுற்றியதால் வந்து வர்ணிக்க முடியாத துர்நாற்றத்தால் எனக்கு குமட்டியது. என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியாது. என் எலும்புகளில் இருந்து தசையும் தோலும் விழ ஆரம்பித்ததை என்னால் உணர முடிந்தது. சொல்ல என்ன, பீதியால் பிதிக்கப்பட்டு அலறு என அலறினேன். இயேசுவே, நீர் எங்கே இருக்கிறீர் என கதறினேன். என்னையே நான் பார்த்தபோது
மிதமிருந்த தசையில் துளைகள் தோன்ற ஆரம்பித்தன. நான் அழுக்கான சாம்பல் நிறமாக மாற ஆரம்பித்து சாம்பல் நிறை தசை உதிர ஆரம்பித்தது. என் பக்கங்களிலும் கால்களிலும் கைகளிலும் முன்னங்களிலும் தூள்கள் இருந்தன. நான் எப்பொழுதும் நரகத்தில் இருப்பேனோ? இல்லவே இல்லை, இல்லை என கத்தினேன். எனக்குள் புழுக்கள் இருப்பதை உணர முடிந்தது. என் எலும்புகளை பார்த்தபோது அவைகள் எண்ணுக்கடங்காத புழுக்களால் நிறைந்திருந்ததை கண்டேன். நான் பார்க்க முடியாத போது கூட அவைகள் அங்கு இருப்பதை என்னால் உணர முடிந்தது. அவைகளை பிடித்து இழுத்து எடுத்து எரிய முயற்சித்த போது அதே இடத்தில் இன்னும் நிறைய வந்து சேர்ந்தது. என் உடல் கெட்டுப்போவதை என்னால் உணர முடிந்தது. ஆம், எனக்கு எல்லாம் தெரிந்தது. என்னால் பூமியிலே என்ன நடந்ததென்று துல்லியமாக நினைவிருந்தது. என்னால் நரகத்தின் வாதைகளையே உணர, பார்க்க, முகர, கேட்க, ருசிக்க முடிந்தது. என் உட்பகுதியை என்னால் பார்க்க முடிந்தது. நான் அழுக்கான எலும்பு கூடாய் இருந்தேன். ஆனால் எனக்கு நடந்த எல்லாவற்றையும் என்னால் உணர முடிந்தது. என் கண்ணுக்கெட்டிய தூரம் வரையிலும் என்னை போன்ற இருந்த ஆத்துமாக்களை கண்டேன். மிகுந்த வேதனையில், இயேசுவே, தயவு கூர்ந்து எனக்கு உதவி செய்யும், இயேசுவே என கத்தினேன். நான் செத்துப்போக வேண்டும் என விரும்பினேன். ஆனால் முடியவில்லை. மறுபடியும் தீ என் கால்களை பற்றி எரிவதை என்னால் உணர முடிந்தது. நான், இயேசுவே, நீர் எங்கே இருக்கிறீர் என்று அலறினேன். தரையிலே உருண்டு மற்றவர்களுடன் சேர்ந்து நானும் அழுதேன். தூக்கி எறியப்பட்ட குப்பையை போல நரகத்தின் தாடைக்குள்ளே சிறு சிறு குவையலாக விழுந்து கிடந்தோம். தாங்க முடியாத வேதனை எங்கள் ஆத்துமாக்களை காவிக்கொண்டது. இயேசுவே, நீர் எங்கே இருக்கிறீர்? இயேசுவே, நீர் எங்கே இருக்கிறீர் என மறுபடியுமாக அலறிக்கொண்டிருந்தேன். இது ஒரு சொப்பனமாய் இருக்குமோ என்று நினைத்து கொண்டிருந்தேன். நான் இக்கனவு கலந்து விழிப்பானேன். உண்மையாகவே நான் நரகத்தில்தான் இருந்தேனோ? கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து என் ரட்சிப்பை இழந்து போனேனோ? என்ன நடந்தது? நான் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பாவம் செய்தேனோ? நான் கேட்ட எல்லா வேத உபதேசங்களையும் நினைவு கூர்ந்தேன். எனக்கு மேலே எங்கேயோ என் குடும்பம் இருந்து எனக்கு தெரிந்தது. நான் பார்த்து பேசிய மற்ற எல்லா ஆத்துமாக்களையும் போலவே நானும் நரகத்தில் தான் இருந்தேன் என்று நினைக்கும் போது பயம் என்னை பிடித்து கொண்டது. என் உடல் முழுவதையும் என்னால் ஊடுருவி பார்க்க முடிந்தது. என்னை ஒரு விசித்திரமான உணர்வு நிறைந்தது. புழுக்கள் மறுபடியும் நெளிய ஆரம்பித்தது. என்னால் அதை உணர முடிந்தது. பயமும் வேதனையும் நிறைந்து அலறினேன். அந்நேரத்தில் ஒரு பிசாசு என்னிடம், உன் இயேசு கைவிட்டார் இல்லையா? சரி, இப்பொழுது நீ சாத்தானுக்கு சொந்தமானவள் என்றான். இப்படி கூறிக்கொண்டே என்னை தூக்கி எதன் மேலே வைத்தபோது அவன் ஒரு பொல்லாத சிரிப்பு சிரித்தான். நடைப்பிணமாக இருந்த ஒரு மிருகம் போன்ற உருவத்தின் முதுகில் நான் இருந்ததை உணர்ந்தேன். அம்மிருகம் என்னை போலவே அழுக்கான சாம்பல் நிறமும் அசுத்தமான அழுகி கொண்டிருந்த சதையும் கொண்டிருந்தது. ஒரு தாங்க முடியாத நெடி அவ்விடத்தை நிரப்பிற்று. அம்மிருகம் என்னை ஒரு மலை விளிம்பின் உயரத்திலே கொண்டு சென்றது. ஆண்டவரே, நீர் எங்கே இருக்கிறீரோ என்று நினைத்தேன். ரட்சிக்கப்படும்படி கத்திக்கொண்டிருந்த அநேக ஆத்துமாக்களை நாங்கள் கடந்து சென்றோம். நரகத்தின் தாடைகள் அகலத்துக்கும் பெரிய சத்தத்தையும் மேலும் மேலும் ஆத்துமாக்கள் என்னை கடந்து உள்ளே விழுவதையும் நான் கேட்டேன். எனக்கு பின்னால் என் இரு கைகளும் வைத்து கட்டப்பட்டிருந்தன. வேதனை தொடர்ந்து இல்லை. திடீரென வந்து திடீரென மறைந்தது. வேதனை வரும் நேரமெல்லாம் நான் அலறியதோடு அவை குறைந்த நேரத்தில் திகிலோடு காத்திருந்தேன். எப்படி நான் வெளியேறப் போகிறேன்? தொடர்ந்து என்ன இருக்கிறது? இதுதான் முடிவா என நான் நரகத்துக்கு வரும்படி என்ன செய்தேன் என்றெல்லாம் நினைத்தேன். வேதனையோடு கூட, ஆண்டவரே, நீர் எங்கே இருக்கிறீர் என்று அலறினேன். நான் அழுதேன். ஆனால் கண்ணீர் வரவில்லை. வறண்ட பெருமூச்சுகள் மட்டுமே என் உடலை உழுக்கியது. அம்மிருகம் எதன் முன்னாலோ போய் நின்றது. நான் பார்த்தபோது டாம்பிகமும் விலையுயர்ந்ததுமான பொருட்களும் ஜொலிக்கும் ஆம்பரங்களும் நிறைந்த ஒரு அறை இருந்தது. அவ்வறை நடுவிலே ஒரு ராஜஸ்திரீ ஆடம்பரம் தரித்த அழகிய பெண் இருந்தாள். என்னுடைய நம்பிக்கையற்ற நிலையில் இது என்னவென ஆச்சரியப்பட்டேன். நான், பெண்ணே, எனக்கு உதவி செய்ய மாட்டாயா என்பதற்கு அவள் என் அருகிலே வந்து என்னுடைய எலும்புக்கூட்டு உருவத்தின் முற்பகுதியிலே எரிச்சலை உமிழ்ந்தாள். அவள் என்னை சபித்து அசிங்கமான வார்த்தைகளை உபயோகித்தாள். ஆண்டவரே, அடுத்தது என்னவோ?
என நான் கத்தும்போது அவள் ஒரு பொல்லாத சிரிப்பு சிரித்தாள். என் கண் முன்னிலேயே அப்பெண் மனிதனாகவும் பூனையாகவும் குதிரையாகவும் பாம்பாகவும் எலியாகவும் வாலிபனாகவும் ஒன்றின் பின் ஒன்றாக மாறுவதைக் கண்டேன். விரும்பியபடியெல்லாம் அவள் தன் உருவத்தை மாற்றிக்கொண்டாள். அவளுக்கு மிகுந்த தீய சக்தி இருந்தது. அவள் அறையின் மேல் சாத்தானின் ராஜ்யத்தி என எழுதப்பட்டிருந்தது. அம்மிருகம் மணிக்கணக்காக சென்று நின்ற அதிர்ச்சியில் நான் கீழே விழுந்தேன். நான் மேலே பார்த்தபோது என் பக்கமாய் குதிரையின் மேலே ஏறி வருகிற ஒரு பெரிய சேனையை கண்டேன். அவர்கள் கடக்கும்போது நான் பக்கவட்டில் ஒதுக்கப்பட்டேன். அவர்களும் மரணத்தின் சாயல் படிந்த அழுக்கு சாம்பல் நிறமான எலும்பு கூட்டு உருவங்களே. அவர்கள் போன பின்பு நான் தூக்கப்பட்டு ஒரு அறையிலே வைக்கப்பட்டேன். யாரோ அறையை பூட்டிய போது திகளோட சுற்றிலும் பார்த்து ஜெபித்தேன். ஆனால் நம்பிக்கை இல்லை. நான் 1000 முறை என் பாவங்களுக்காக மன கசந்து அழுதேன். மற்றவர்களை இயேசுவுக்குள்ளாக நடத்த நான் செய்திருக்கக்கூடிய அநேக காரியங்களையும் தேவைக்குப்பட்டவர்களுக்கு நான் உதவி செய்யக்கூடிய நேரங்களையும் நினைத்து பார்த்தேன். நான் செய்த காரியங்களுக்காகவும் நான் செய்யாமல் விட்ட காரியங்களுக்காகவும் மனஸ்தாபப்பட்டேன். ஆண்டவரே, என்னை ரட்சியும் என கதறினேன். மறுபடியுமாக தேவனை நோக்கி எனக்கு உதவி செய்யும்படி கூப்பிட்டேன். அவரை பார்க்கவோ உணரவோ முடியவில்லை. நான் நரகத்தில் பார்த்த மற்ற ஒவ்வொருவரைப் போல நானும் நரகத்தில் இருந்தேன். வேதனையுடன் தரையிலே விழுந்து அழுதேன். நான் முற்றிலுமாய் இழந்து போனேன் என்று நினைத்தேன். பல மணி நேரங்கள் கடந்தன. அடிக்கடி மற்ற ஆத்துமாக்கள் நரகத்துக்குள்ளே விழும்போது கெட்டதான அந்த பெரிய சபதம் கேட்டுக்கொண்டே இருந்தது. இயேசுவே, நீர் எங்கே இருக்கிறீர் என கூப்பிட்டு கொண்டே இருந்தேன். ஒரு பதிலும் வரவில்லை. எனக்குள்ளே புழுக்கள் மறுபடியும் முழுவதும் நெளிவதை உணர முடிந்தது. எங்கு பார்த்தாலும் மரணம்தான் இருந்தது. எனக்கு சதை இல்லை, உறுப்புகள் இல்லை, இரத்தம் இல்லை, உடல் இல்லை, நம்பிக்கை இல்லை. என்னுள் நெளியும் புழுக்கள் ஒவ்வொன்றாக இழுத்தெடுத்து முயற்சி செய்தேன். நடந்தது எல்லாம் எனக்கு நன்றாய் தெரிந்தது. சாக விரும்பினேன், முடியவில்லை. என் ஆத்துமா நித்தியமாய் உயிரோடன் இருக்கும். பாவத்திலிருந்து ரட்சிக்க வல்ல இயேசுவின் இரத்தத்தில் உள்ள ஜீவனையும் வல்லமையும் குறித்து பாட ஆரம்பித்தேன். அப்பொழுது ஈட்டிகளையும் வைத்திருந்த பெரிய பிசாசுகள் வந்து அதை நிறுத்து என கத்தின. அந்த ஈட்டிகளினாலே அவை என்னை குத்திய போது புழு காய்ச்சி இருமினால் சுட்டது போல் இருந்தது. மறுபடியும் அவைகள் என்னை குத்தின. சாத்தான் தான் இங்கு கடவுள். நாங்கள் இயேசுவையும் அவரை குறித்த மற்ற எல்லாவற்றையும் வெறுக்கிறோம் என ஓலமிட்டன. நான் பாடுவதை நிறுத்தாத கண்ட அவைகள் என்னை அறையிலிருந்து வெளியே பெரிய திறப்பு ஒன்றுக்கு இழுத்து சென்றது. நீ சும்மா இராவிட்டில் உன் வேதனைகள் அதிகமாகும் என்றன. நான் பாடுவதை நிறுத்திவிட்டேன். கடைசியிலே அவை என்னை மறுபடியும் பழைய அறைக்குள்ளே தள்ளின. கடைசி நியாய தீர்ப்பின் நாளுக்கென்று சங்கிலியினால் கட்டி வைக்கப்பட்டுள்ள விழுந்து போன தூதர்களை பற்றி ஒரு வேத வசனம் என் நினைவுக்கு வந்தது. இதுவாதான் என்னுடைய நியாய தீர்ப்பா இருக்குமோ என்று நினைத்தேன். ஆண்டவரே, பூமியில் உள்ள மக்களை ரட்சியும். காலம் பிந்தி போகும் முன் அவர்கள் விழித்து கொள்ள செய்யும் என கதறினேன். அநேக வசனங்கள் என் நினைவுக்கு வந்தன. பிசாசுகளுக்கு பயந்ததால் நான் அவற்றை சொல்லவில்லை. முனக்கல்களும் அலறல்களும் அசுத்தமான அந்த இடத்தை நிரப்பின. என் அருகே ஒரு எலி ஓடி வந்தது. அதை உதைத்தேன். என் கணவனையும் பிள்ளைகளையும் நினைத்தேன். தேவனே, அவர்களை இங்கு வரவிடாதியும் என அழுதேன். நான் நிச்சயமாய் நரகத்தில் தான் இருந்தேன் என்று அறிவேன். கடவுள் என் கூப்பிடுதலை கேட்க முடியவில்லை. சர்வ வல்லவருடைய செவிகள் பாதாளத்தின் கூக்குரலுக்கு அடைக்கப்பட்டு உள்ளன என நினைத்தேன். யாராவது மட்டும் கவனிப்பார்கள், ஆனால் நன்றாயிருக்கும். ஒரு பெரிய எலி என் காலின் மேல் ஓடி கடித்தது. நான் அலறி அதை பிடித்து இழுத்தேன். எனக்கு மிகுந்த வேதனையாய் இருந்தது. எங்கே இருந்தோ தீ என் அருகிலே நகர்ந்து வந்து என்னை எரிக்க ஆரம்பித்தது. நொடிகள், நிமிடங்கள், மணிகள் கடந்தன. நான் நரகத்துக்கு சென்று விட்டு பாவியாய் இருந்தேன். மரணமோ, தயவு கூர்ந்து வா என கத்தினேன். என் கதறல் நரகத்தின் தாடை முழுவதையும் நிரப்பியது. மற்றவர்களும் என்னோட கத்த ஆரம்பித்தனர். காலகாலமாய் இழந்தாயிற்று. வேறு வழியே இல்லை. சாக விரும்பினேன், முடிவே இல்லை. எல்லா வேதனைகளையும் அனுபவிக்கிறவர்களாய் தரையிலே சுருண்டு விழுந்தேன். மேலும் ஆத்துமாக்கள் அங்கு வருவதை கண்டேன்.
தீ என்னை பற்றி எரிய ஆரம்பித்தது. புதிய வேதனை என்னை நிரப்பிற்று. தெளிவான நினைவு இருந்ததால் சுற்றிலும் நடப்பது எனக்கு நன்றாய் தெரிந்தது. ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் மரிக்கும்போது இங்கு வருகிறார்கள் என்று அறிந்தேன். தேவனே, என்னை எங்கள் எல்லோரையும் ரட்சியும் என்று கதறினேன். என் முழு வாழ்க்கையும் எனக்கு இயேசுவை பற்றி சொன்னவர்கள் அனைவரையும் ஞாபகப்படுத்தி பார்த்தேன். வியாதியஸ்தருக்காக நான் ஜெபித்ததையும் இயேசு அவர்களை சுகமாக்கினதையும் நினைவு கூர்ந்தேன். அவருடைய அன்பான ஆறுதலான வார்த்தைகளையும் அவருடைய உண்மையும் நினைத்தேன். நான் இயேசுவை போல இருப்பேன் அல்லது இருந்தேன் என்றால் இங்கு இருக்க மாட்டேன் என்று நினைத்தேன். கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்த எல்லா நன்மையான காரியங்களையும் நினைத்தேன். நான் சுவாசித்த காற்று, உணவு, பிள்ளைகள், வீடு என்று அனுபவித்த அநேக நன்மையான காரியங்களை கொடுத்தார். அவர் நல்ல ஆண்டவரானால் நான் ஏன் இங்கு இருக்கிறேன்? எனக்கு எழுந்து நிற்க பலன் இல்லாவிட்டாலும் என் ஆத்துமா என்னை இங்கே இருந்து எடுத்துவிடும் என கூப்பிட்டு கொண்டே இருந்தது. நான் பாதாளத்தில் இருந்தாலும் மேலே எங்கேயோ ஒரு இடத்தில் என் நண்பர்களும் என் குடும்பத்தானரும் அவரவர் தம் தம் சாதாரண வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தனர் என்று அறிவேன். மேலே எங்கோ சிரிப்பும் அன்பும் இரக்கமும் இருந்தன என அறிவேன். அதுவும் கூட வேதனை மிகுதினால் சிறிது சிறிதாக மறக்க ஆரம்பித்தது. லேசான இருளும் மங்கிய அசுத்தமான திரை போன்ற புகையும் நரகத்தின் இப்பகுதியை நிரப்பியது. மங்கிய பழுப்பான வெளிச்சம் எல்லா இடமும் இருந்து அழுகிய மாம்சத்தின் நொடி தாங்க முடியாத அளவு இருந்தது. நிமிடங்கள் மணிகள் ஆகவும் மணி நேரங்கள் முடிவில்லாததாகவும் காணப்பட்டன. ஐயோ, இது எப்போது நிற்கும்? எனக்கு தூக்கம் இல்லை, ஓய்வில்லை, உணவில்லை, தண்ணீரும் இல்லை. என் வாழ்நாளில் என்றும் இல்லாத அளவு தாகமும் அரோக பசியும் எனக்கு இருந்தது. சோர்வும் துக்கமும் மேலிட்டன. வேதனை மேலும் மேலும் தொடர்ந்தது. தாடைகள் திறக்கும் ஒவ்வொரு நேரமும் இழந்து போன மனித ஆத்துமாக்கள் குவையல் குவையலாக கொட்டப்பட்டன. ஒவ்வொரு நேரமும் எனக்கு அறிமுகமானவர்கள் எவரும் இருப்பார்களா என்று பார்த்தேன். என் கணவனை இங்கு கொண்டு வருவார்களோ? நரகத்தின் தாடைக்குள்ளே வந்த பல மணி நேரங்கள் ஆயின. ஒரு ஒளி நான் இருந்த அறையை நிரப்பியது. உடனே தீ எரிவது நின்றது. அந்த ஒளி மறைந்தது. உடலிலே நான் அனுபவித்த வேதனை போய்விட்டது. எங்காவது நான் தப்ப வழி இருக்குமோ என்று பார்த்தேன். ஒரு வழியும் இல்லை. என்ன நடக்கிறது என்று ஆச்சரியப்பட்டேன். இது பயங்கரமாய் இருக்கிறதே என்று நரகத்தின் பக்கவட்டில் உள்ள துளைகள் வழியாக பார்த்தேன். நரகம் அதிர ஆரம்பித்தது. எரிகிற தீ மறுபடியும் வந்தது. மறுபடியும் பாம்புகள், எலிகள், புழுக்கள். பொறுக்க முடியாத வலி என் ஆத்துமாவை நிரப்பியது. வேதனைகள் மறுபடியும் தொடங்கின. ஆண்டவரே, என்னை சாகவிடும் என கதறிக்கொண்டே என் அறையின் மண் தரையை என் எலும்பு கையினாலே குத்தினேன், அலறினேன், கத்தினேன். ஆனால் ஒருவரும் அதை அறியவும் இல்லை, என் மீது அக்கறை கொள்ளவும் இல்லை. திடீரென்று அவ்வறையிலே காணப்படாத ஒரு சக்தியால் வெளியிலே தூக்கப்பட்டேன். என் நினைவு தெளிந்தபோது நானும் ஆண்டவரும் என் வீட்டின் அருகிலே நின்று கொண்டிருந்தோம். நான் நம்பிக்கை இழந்தவளாய், ஏன் ஆண்டவரே, ஏன் என்று கூறி அவர் பாதத்திலே விழுந்தேன். அதற்கு அவர், சமாதானம், அமைதலாயிரு என்றார். மெதுவாக தூக்கி எடுத்தும் அவர் கரங்களிலே நான் தூங்க ஆரம்பித்தேன். மறுநாள் காலை நான் விழித்தபோது நான் மனங்குழப்பி பலவீனப்பட்டிருந்தேன். அநேக நாட்கள் நரகத்தின் வேதனையும் பயங்கரத்தையும் அனுபவித்தேன். இரவிலே விழித்து என்னுள் புழுக்கள் நெருங்கின்றன என அலறினேன். நரகம் என்னை அவ்வாறு பயத்தால் நிரப்பியது.